கம்பராமாயண செயலில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடைக்குரிய படங்கள். இது இயல் 3 செயற்பகுதி, கம்பராமாயண செயற்பகுதி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 3ல் கம்பராமாயண செயலுடைய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகளையும் பார்ப்போம். வினா: உங்கள் மனம் கவர்ந்த கம்பராமாயண பாத்திரம் எது? ஏன்? வகுப்பறையில் உரையாடுக. எனக்கு பிடித்த அல்லது என்னை கவர்ந்த பாத்திரம் சடாயு. கம்பராமாயண பாத்திரம் சடாயு கழுகுவேந்தன். தன்னை விட அதீத பலமான ராவணனோடு போரிட்டால் தான் மாய்ந்து போவோம் என தெரிந்தே சீதைக்காக தன் இன்னுயிரை ஈந்த சடாயுதான் எனக்கு பிடித்த கதாபாத்திரம். ஒரு குன்றின் மீது வயது தளர்ந்து சோர்ந்து இருந்த சடாயு சீதாதேவியின் குரலை கேட்டார். உணர்ச்சியினால் உந்தப்பட்டு பறந்து வந்தார். சீதாதேவியை ராவணன் கவர்ந்து செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏ மூடனே, இந்த பெண் தெய்வத்தை நீ அபகரிக்கலாமா? யாக குண்டத்தின் அருகில் இருக்கின்ற நெய்யை நாய்க்குட்டி விரும்பலாமா? இவள் உலக மாதா. உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது, அதனால் அதர்மத்தை செய்கின்றாய் என்று கூறி சிறகினால் வரும் காற்றினால் அங்குள்ள மலைகளையும் மரங்களையும் நடுங்க வைத்தார். சடாயுவின் ஆற்றலைக் கண்டு அமரர்களும் அதிர்ந்தார். அமரர்கள் தேவர்கள். ராவணனை போக விடாமல் தடுத்து போர் புரிந்தார். மூக்கினால் கிள்ளியும் சிறகினால் அடித்தும் போராடினார். ராவனுடைய வீணை கொடியை மூக்கினால் உதிரம் ஒழுக அடித்தார். தேர்ப்பாகனுடைய தலையை வெட்டி தள்ளினார். சடாயு ராவனுடைய தேரை அழித்தார். ராவணன் தண்டாயுதத்தால் சடாயுவை அடித்தான். சடாயு உடல் புண்ணாகி வீரம் ஒழுக மீண்டும் எழுந்து அவனுடன் போர் புரிந்தார். ராவணன் சிவபெருமான் தந்த வாளை எடுத்து சடாயுவின் இரு சிறகுகளையும் வெட்டி வீழ்த்தினான். சடாயு உதிரம் ஒழுக ராம் 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 என்று கூறி மண்ணில் வீழ்ந்தார். வானவர் மலர் மழை பொழிந்தார்கள். சடாயுவின் துணிச்சலான போர்க்குணம் நீதியின் பக்கம் நிற்பது பிடித்ததால் சடாயுவே என் மனம் கவர்ந்த கம்பராமாயண கதாபாத்திரமாகும் என்று சொல்லக்கூடிய பகுதி. இதோடு இணைத்து படங்களும் தரப்பட்டுள்ளது. அந்த படங்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.